ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பருப்பு போடாத பொரிச்ச குழம்பு செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 5 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இன்னைக்கு நான் பொரிச்ச குழம்புல உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட வாழைக்காய், கருணைக்கிழங்கு, கேரட், முருங்கைக்காய் இது எல்லாமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 2 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. காய்கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போ குழம்பு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். குழம்பு கொதி வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம போட்ட காய்கறியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டும். சிலர் தேங்காய் முன்னாடியே சேர்த்துருவாங்க. அப்படி முன்னாடியே சேர்த்து கொதிக்க விடும்போது திரியாக வந்துடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளவுதான், நல்ல டேஸ்டான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரிச்ச குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடலாம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.